அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜார்க்கண்ட் நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் சம்பாய் சோரன் அரசு வெற்றி பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜார்க்கண்ட் நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் சம்பாய் சோரன் அரசு வெற்றி பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜார்க்கண்ட் நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் சம்பாய் சோரன் அரசு வெற்றி பெற்றிருக்கிறது. சம்பாய் சோரன் அரசுக்கு ஆதரவாக 47 எம்எல்ஏக்கள் ஜார்க்கண்ட் நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் சம்பாய் சோரன் அரசு வெற்றி பெற்றிருக்கிறது. சம்பாய் சோரன் அரசுக்கு ஆதரவாக 47 எம்எல்ஏக்கள் வாக்களித்தனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அறுதி பெரும்பான்மைக்கு 41 பேரின் ஆதரவு தேவை என்ற நிலையில் 47 பேர் ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். ஜார்க்கண்டில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் சம்பாய் சோரன் அரசு வெற்றி பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டதை அடுத்து அவர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து ஜார்க்கண்டினுடைய புதிய முதலமைச்சராக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவினுடைய துணைத் தலைவர் சம்பாய் சோரன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் பதவியும் ஏற்று இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்று ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் நடைபெற்றது. இதில் சம்பாய் சோரன் வெற்றி பெற்று இருக்கிறார். மொத்தம் 47 எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் சம்பாய் சோரன் வெற்றி பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு ஆதரவாக, அதாவது சம்பாய் சோரனுக்கு ஆதரவாக 47 பேரும் எதிராக 27 பேரும் வாக்களித்திருக்கின்றனர். இதன் அடிப்படையில் பெரும்பான்மையை சம்பாய் சோரன் தற்பொழுது நிரூபித்திருக்கக்கூடிய சூழலில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான ஆட்சியானது ஜார்க்கண்டில் தொடர்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.